மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவருக்கு மேலான தெய்வனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவருக்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. திருமாலின் திருமருகரை, கனகசபையில் திரு நடனம் புரியும் சிவபெருமானின் திருப்புதல்வரை, தேவர்களுக்கும் உயர்வான தேவரை, உண்மை அறிவின் வடிவான முழு முதற் கடவுளை, இவ்வுலகில் கெண்டை மீன்கள் நிறைந்த வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த திருச்செங்கோட்டில் எழுந்தொழிக்கும் திரு முருகப்பெருமானை அவருடைய திருக்கோயிலுக்கு சென்று கண்குளிர கண்டு வணங்கும் பொருட்டு அந்த பிரம்மதேவன் அடியனுக்கு 4000 கண்களை படைக்கவில்லையே. கோபால். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. கருமால் வினையை களைந்தே அருளும் திருவை தொழுதும் தெழுதா எழுத்தும் இருநாள் கழிந்தினை எமது ஐங்கரனார் ஒரு பேர் எழுத்தே உணர்வாய் மன்னனே. கந்தர் அலங்கார் வரிசையிலே 90வது பாடலாகிய மாலோன் மருகனை என்கின்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் நாமஸ்மரணை, கலியுகத்திலே நாமஸ்மரணை ரொம்ப முக்கியம். எங்க திருப்புகழ் பாடுறாலும் அந்த திருப்புகழ் பாட்டுக்கு அலங்காரம் பாடும்போது இந்த பாட்டை முதன்மையா எடுத்துப்பாங்க. காரணம் என்னன்னா, முருகனுடைய 5 முக்கியமான பெயர்கள் இந்த பாடல்ல வருது. இதனால நாமஸ்மரணை இருக்கிறதுனால இது அர்ச்சனை பண்ணின மாதிரி, முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னா இந்த பாட்டை பாடினா போகும். மாலோன் மருகன், மாலோன் மருகன் முதல்ல சொல்றார். தமிழ் இலக்கியத்திலே முதல்ல முருகு 14 12 முல்லை பெருகு வடமுதுரை காஞ்சி மறுவிண்ணை கோல் நெடுல் வாடை கோல் குளிச்சி பட்டினப்பாடை கடாத்தோடும் 10 என்று 10 பாடல் நூல்களிலே தமிழ் இலக்கியத்திலே முதல்ல வருது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உன்னுடைய தண்டை கால் எப்பொழுது நம்பியே கை தொழுவேன்னு சொல்லுவாங்க. யாரு சொன்னாலும் முருகனை சொல்லும் போது மகாவிஷ்ணுடைய பிரமாதத்தை சொல்லி மகாவிஷ்ணுவுக்கு மருகன் என்பதை சொல்லுவது ஒரு வழக்கம். அந்த வழியிலே மாலோன் மருகன் அப்படின்னு சொன்னா, மாலோன்னா திருமால், திருமால்னா லட்சுமியின் கணவனாகிய மகாவிஷ்ணு. அந்த மாலோன் மருகனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த மாலோன் மருகனேங்கிற வார்த்தையை மகாவிஷ்ணுக்கு மருகன்ங்கிறத சொல்லும் போது மகாவிஷ்ணுவோட பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லி அந்த பராக்கிரமத்துக்கு இவர் மருகனா இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு எவ்வளவு பெரியவர் மாமன், அந்த மாமனுக்கு இவர் மருகனா இருக்கிறார். அதல சேடனாராட பாடல வனசா மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வர வேணும்னு கூப்பிடுறாரு. அப்ப மாமனார் மாமியார்னா லட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இவருக்கு மாமனார் மாமியார்னா இவர் மருகன் எப்படிங்கிறது ஆகுது. முருகன் எப்படி மருகன்னா, பார்வதி பிள்ளை, பார்வதியோட அண்ணா மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு அங்கேந்து அங்க கள்ளழகர் மீனாட்சிக்கும் சுந்தரேசருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால மகாவிஷ்ணு அம்பிகைக்கு பார்வதிக்கு அண்ணன் என்பதனாலே முருகன் மகாவிஷ்ணுவுக்கு மருகன், மகாவிஷ்ணு முருகனுடைய மாமன். அந்த பாட்டை ஒரு பாட்டுல அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார், கேட்கலாம். கருதி இலங்கை அழிந்து விடும் கடி அவுணரடங்க மடிந்து விழும்படி கதிரவந்து மிழங்கி வரும்படி வீடு மாயும் கதகரி அஞ்சி அடுங்கி வருந்திடு மடுவினில் உதவும் புயலிந்திர கணவனரங்க முகுந்தன் வரும் ஜகடரமோ போதி
உறம்பு கை தோடு மீறி மருக புரந்தரனோ தவமோடிய பிரமபுரந்தனிலோ புகழென்பவ மனதினிலோ பறிவொன்றி அமர்ந்த பெருமாளே பல விஜயமும் அன்பில் முடிந்து முடிந்தியல் மரவேனே. இந்த பாடல்ல தொடுமீழி ஓர் அம்பு கை தொடுமீழி மருகன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. இது என்ன சொல்ற விஷயம்னா, அந்த பராக்கிரமசாலியாகிய மகாவிஷ்ணுவுடைய மருகனாகிய முருகப்பெருமான் எல்லா பராக்கிரமும் நிறைந்தவன் என்பதை எடுத்துச் சொல்கின்ற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மத சிகரி கதறி முதலை கவர்தர நெடியும் அடுவதனில் வெறிவி ஒரு விசை ஆதிமூலம் என வருக்கருணை வரதன் இகழ் இரணியனை உகிர் நுதியில் வகிரும் அடலறி வடிவு குரலாய் மகாபலியை வலிய சிறையிட வெளியின் முகடு கிழிபட முடிய வளரும் முகில் நிறுதன் 20 பாகு பூதரமும் மகுளும் ஒரு பதமும் முடிய ஒரு பகடி விடு குறிசில் மருகன் நிசிச்சரத்தாரும் குறிசில் மருகன் அப்படின்னு சொன்னார். அப்படி வில்படுகின்ற பராக்கிரமசாகியாக மகாவிஷ்ணுவுடைய மருகன் முருகப்பெருமான் நிறைய இடத்திலே முருகப்பெருமானை மகாவிஷ்ணுவுடைய மருகன் என்பதும் மகாவிஷ்ணுவுடைய பராக்கிரமங்களை எல்லாம் காட்டியும் இங்கே சேர்த்து அருணகிரிநாதர் பேசியிருக்கார். ஒரே ஒரு பாடலோடு பார்த்துள்ளார். சிரமோடு இரணியன் உடல் கிழிய ஒரு பொழுதின் உகிர் கொடு அரிய நடமிடு சிற்பத்தில் படம் வைத்து சக்கிர வர்த்திக்கு சிறையிட்டு சுக்கிரன் அரிய விழிகட இருபதமும் உலகடைய நெடியவர் திருவும் அழகிய தெற்கு திக்கில் அரக்கற்கு சின்ன முற்று பெற்ற தசதற்கு புத்திரர் ஜெயம மனவலி சிலை கொடு கரம் 20 சிரம் 20 ஒருவதும் விழ திக்கட்டை கனக ககனத்திற்கு கொடு பச்சை பொற்பியலுக்கு சித்திரம் அருகோனே அப்படின்னு சொன்னார். அதனால அப்படி முருகப்பெருமானுடைய மகாவிஷ்ணுவுடைய மருகனாகிய முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லி அளவில்லாதது. மகாவிஷ்ணு எவ்வளவு பெரியவர், அவருடைய மருகன் சொன்னா திருவடியை கொண்டு போய் ஆகாயத்தில் வைத்தால் 3 மண்ணை ஆகாயத்துல அளந்தார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுடைய சிற்றடியை வைத்துட்டு கொண்டு மருகனாகிய முருகப்பெருமான்னு சொல்வார் அருள்கிறார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுடைய மருகன் என்பதும் அங்கே ஸ்ரீராம் கமலத்திரு என்ற லட்சுமி பெற்றால் வள்ளி தெய்வானே அவர் 2 பேரையும் சுப்பிரமணியருக்கு மகாவிஷ்ணு பரிசாக கொடுத்தார். தன் கண்ணில் இருந்து விழுந்த ஆனந்த பாஷ்யமாக ஒரு பாஷ்யம் மானுக்கும் ஒரு பாஷ்யம் ஆனைக்கும் தெய்வ யானைக்கும் தேவலோகத்து யானைக்கும் கொடுத்து அது 2 பேரும் தெய்வ யானை வள்ளியாக வந்து முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஸ்ரீராம் கமலத்திரி என்ற தெய்வப்படியும் குரப்படியும் சேரும் பெருமாள் வேற்பெருமாள் செந்தில் பெருமாள் மயில் பெருமாள் காராக்குடியும் திருமலையில் கருணை பெருமாள் குகப்பெருமாள் கந்த பெருமாள் என என்றும் காக்கும் பெருமாள் பாரா இடையை திருமகளை பாராம்பியத்தில் திருமாவில் பதிக்கும் பெருமாள் வேயினிசை பாடும் பெருமாள் பசு பெருமாள் ஆறா அமுதம் கடைந்து அமரருக்கு அருளும் பெருமாள் முதலை தடித்து ஆணை காத்த பெருமாளே ஸ்ரீராம் கமலத்திரி என்ற தெய்வப்படியும் புறப்படியும் சேரும் பெருமாள் வேற்பெருமாள் செந்தில் பெருமாள் குகப்பெருமாள் சொன்னா முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை மனம் பிடித்து கொடுத்தார் மகாவிஷ்ணு. அதனாலே மாமனாகிய மகாவிஷ்ணு மருகனாகிய முருகப்பெருமான் மன்றாடி மீந்தனை மண்டுள்னா சிதம்பரம் மண்டுனா அங்க மண்டுள்ள சிச்சபை பொச்சபை சிச்சபைன்னு சொல்வா. அந்த பொச்சபையும் சிச்சபையும் மகாவிஷ்ணு சிவபெருமான் நடனம் ஆடுகின்ற அந்த ஒரு பெருமையான அந்த தலம். அந்த தலத்திலே சென்றது காமம் சிதைந்தது இளமை நலம் நின்றது கா என்று எண்ணாமல் நெஞ்சமே மன்றுள் நடிக்கின்ற நாதர் நாமம் எண்ணாத மாந்தர் படிக்கின்ற நூல் எல்லாம் பார். நீங்க என்ன படிச்சாலும் அதெல்லாம் உபகாரம் ஆகாது. மன்று அப்படின்னா சிதம்பரத்திலே ஆடுகின்ற நடராஜனுடைய பெயர் நமசிவாய என்ற நாமத்தை என்றென்றும் எண்ணாத மாந்தர் மண்ணிலே பிறந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றார். அப்படி எண்ணாத மாந்தர் எந்த நூலை படிக்கின்ற நூல் எல்லாம் எதுவும் படிக்க வேண்டாம். தினம் ஒரு தரம் ஒரு நாள் ஓர் பொழுதாகிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டாமான்னு சொன்னாங்க. நமசிவாய என்ற பெயரை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மன்றுள் ஆடுகின்ற மன்றாடி மைந்தன் முருகப்பெருமான் மகாவிஷ்ணுடைய மருகன் சிவபெருமான் நடராஜனுடைய மைந்தன் வானவருக்கு மேலான தேவனை தேவர்களை எல்லாம் 33 கோடி தேவர்களையும் சூரபத்மாதிகள் இருந்து காப்பாற்றி அமராவதிக்கு பெருமாள் என்ற பெயரை பெற்று வானவருக்கெல்லாம் தலைவன் அமராவதி காவலன் வாசவன் நெடும் துதிக்கும் தேவனாகிய முருகப்பெருமான் என்று முருகப்பெருமானுடைய பெயரை சிறப்பாக பேசினார்கள். அப்படி மேலான தேவனை வானவருக்கு மேலான தேவனை மெய்யான தெய்வத்தை உண்மை ஞானம் உண்மை தெய்வம் சத்தியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மணி நாமானம் பகுநாமானம் சத்தியமும் ஞானமும்
பரிபூர்ணமா இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய திருவுருவம். அதனால சத்தியமா உண்மையாக இருக்கக்கூடிய அந்த மெய்யான தெய்வத்தை, மெய்யான தெய்வம் முருகப்பெருமான் மேதினியில் இந்த உலகத்திலே சேலார் வயல் புல்சூர் செங்கோடன். அந்த முருகப்பெருமான் யாரு? உண்மையான தெய்வம். அந்த உண்மையான தெய்வம் எங்க இருக்குன்னா, நன்சை புன்சைன்னு 2 நிலம், விவசாயிக்கு நிலம். அந்த நன்சை நிலத்துல நிறைய தண்ணி விட்டா நெல்லு கரும்பு போன்ற பொருட்கள் எல்லாம் வரும். அந்த நன்சை நிலங்கள் நிறைய இருக்கிற இடத்துல அவ்வளவு தண்ணி விட்டுட்டாங்களா, அந்த தண்ணியில செயலாகிய மீன் பாய்ந்து கொண்டு வளம் படுத்துகிறதாம். அப்படி வளம் நிறைந்த அந்த சேலார் பொழில் செங்கோடு திருச்செங்கோடு அப்படி அந்த கொங்கு நாடாகிய திருச்செங்கோடு அவ்வளவு செழிப்பு வாய்ந்தது. எதனாலே? முருகப்பெருமான் அங்கே இருப்பதனாலே சேலார் பொழித்து செங்கோடனை சென்று அங்கே கொங்கு நாட்டுக்கு சென்று திருச்செங்கோட்டு முருகனை பார்த்தால் கண்டு தொழ, அவனை கண்டு கண்களினாலும் கைகளினாலும் மனத்தினாலும் தொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே. இதுல 2 வார்த்தை அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த தீபகம் அம்மா சொன்னாங்களே, அது மாதிரி 4000 கண் பிரம்மன் படைத்தலன். அவனுக்கே 4000 கண்ணு கிடையாது, 4 முகம் இருக்கு. 4000 கண்ணு இருந்தா கூட பார்க்க முடியாது முருகன். அப்படி அந்த பிரம்மன் நமக்கு 4000 கண் படைக்கலையா? 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே சொல்லுகின்ற அளவிலே இங்கே அந்த பாடலை அமைத்திருக்கிறார் அருணகிரிநாதர். சேலார் வயல் பொழிச்சூர் செங்கோடனை மேதினியில், உலகத்திலே சேலார் வயல் போல் உலகத்தில் நிரம்பிய நீர்நிலை உள்ள நன்சை வளங்கள் நிரம்பிய கொழிக்கின்ற வயற்பதியாகிய திருச்செங்கோட்டு வேலவனை, அந்த முருகனை நாம் சென்று நம் கண்களினாலே கண்டும் கைகளினாலே மனத்தினாலே தொழுது வாயினால் பாட தொழுதற்கு 4000 கண்கள் நமக்கு படைத்து தரவில்லையே அந்த நான்முகனே அப்படின்னு சொல்ற. தெய்வ திருமலை திரு செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை வானவனே, மறவேன் உனைனான் ஐவருக்கு இடம்பெற கால் 2 ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே காத்தருளே, என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி என்னை காத்தருளேன்னு முருகப்பெருமான்ட்ட திருச்செங்கோட்டு வேலவன்ட்ட செங்கோட்டு வேலவன்ட்ட அருணகிரிநாதர் முறையிடுறார். காரணம் என்னன்னா, அருணகிரிநாதர் கிளியாக சென்று தேவலோகத்தை சென்று பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு பிரபுதேவ மகாராஜன் கண்களை கொடுத்து பிறகு திருச்செந்தூர் தணிகாச்சல முருகன் கையிலே இருந்து திருவகுப்புகள் எல்லாம் பாடி முடித்த பிறகு அருணகிரிநாதர் தன் உடலை பெற வேண்டும் என்று திருச்செங்கோட்டுக்கு தன் உடல்நிலையிலே இருந்து ஆண்டவனத்திலே சமர்ப்பணம் பண்ணி தன் உடலை அங்கே தகித்து கொடுத்தார் என்பவர்கள் பெரியவர்கள். அதனாலே அந்த தெய்வ திருமலை ஆகிய திருச்செங்கோட்டிலே வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை வானவனே, மறவேன் உன்னை நான் ஐவருக்கு இடம்பெற கால் 2 ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே காத்தலே, என் உடல் குலையும் முன்னாடி என்னை நீ காப்பாற்றுவாய், என் ஆத்மாவை உன்னுடனே 2 கலந்து சேர்ப்பாய் என்று அங்க தெய்வ திருச்செங்கோட்டிலே போய் வேலாயுத சுவாமியை வேண்டுகிறார் அருணகிரிநாதர். இந்த பாட்டிலே முருகனை 5 பெயர் சொல்லி அற்புதமாக பாடியிருக்கிறார். திணை 5 என்பது தமிழ். அந்த அளவிலே 5வது முருகப்பெருமானை சொல்லி அந்த செங்கோட்டு வேலவனை பார்ப்பதற்கு கண்கள் போதாதுன்னு சொல்றார். அதனால கண்ணாலே, கைகளாலே, காலாலே, உடலாலே, 5 இந்திரியங்களினாலே இறைவனை பாட வேண்டும் என்பதிலே எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், பஞ்சேந்திரியானம் நயனம் பிரதானம். அப்படின்னா அந்த நயனத்துக்கு என்ன காட்சி கிடைக்குமோ அந்த காட்சி 4000 கண்ணு போதாதுன்னு கேட்டா 5 இந்திரியங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஆண்டவன் என்பதை எடுத்து பேசுகின்ற அளவில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாடலை பார்க்கலாம். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெய்யான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே என்கின்ற பாடல். வெற்றிவேல் முருகன் கரோகரா.